இதெல்லாம் தெரியாது. எனக்கு நீங்கள் வாக்கு போட்டு பயனில்லை. நான் ஓட்டுக்காக நிற்பவனாக இருந்தால் இதை போட்டு காட்டியிருக்க மாட்டேன். இந்த நாட்டுக்காக நிற்கிற மகன் என்பதால் தான் இதை காட்டுகிறேன். இது என் அப்பா, என் சித்தப்பா, பெரியப்பாவுக்கு இல்லை, எனக்கும் கீழே இருக்கிற என் தம்பி தங்கைகளுக்கு, எனக்கும் பின்னே வருகிற என் உடன் பிறந்தார்களுக்கு, இனி நாளைய தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க இருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களுக்கு இதை போட்டு போட்டு காட்டுகிறேன். ஏனென்றால் வரலாறு தான் என் இனத்தை உயிர்ப்போடு வைக்கும், வழிகாட்டும். இது நாங்கள் ஒவ்வொன்றிலும் மாறுதலை செய்ய துடிக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் வேளாண்மையை முன்னிறுத்தி தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்தை உங்கள் மகன் கட்டமைக்கிறேன். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வாழ்விடத்திலே அரசு வேலையை கொடுக்கிறேன். இதே கடலூரிலே அரசு வேலை கொடுப்பேன். இங்கே இருக்கிற வீர நாராயணன் ஏரியை தூர்வாரி, சிறு கடல் அது. எங்க ஊர் ராமேஸ்வரத்திலிருந்து மன்னாருக்கு, தலைமன்னாருக்கு 16 கிலோமீட்டர் இருந்தால் கடல் தூரம். இது 16 கிலோமீட்டர்ல நம்ம பாட்டன் கட்டிய ஏரி, ஒரு சிறு கடல். கடலூர் அதிக மழைப்பொழிவு பெறுகிற ஒரு நிலம், தாழ் நிலம். இந்த நீரை அங்கே சேமித்தாலே காவிரி படுகைக்கு என்னால் தண்ணீரை கொண்டு போக முடியும். எப்படியெல்லாம் நீரை சேமித்து நீர்வளத்தை பெருக்கி பசி என்கிற சொல்லில்லாது ஒழித்து வேளாண்மை அரசு பணியாக மாற்றி ஆடு மாடு வளர்த்தலை, பட்டுப்பூச்சி வளர்த்தலை, நெசவு செய்தலை, நாட்டுக்கோழி வளர்த்தலை, தேனீக்கள் வளர்த்தலை எல்லாம் அரசு பணியாக எப்படி மாற்றி வாழ்விடத்திலே வேலை கொடுக்கிறேன் என்பதை ஒவ்வொரு ஊரிலும் போட்டு காட்டிக்கொண்டே வருகிறேன். இந்த ஊருக்கு, கடலூருக்கு நம்ம என்ன வரலாற்றை காட்டுவோம் என்று நினைத்தோம், காட்டுகிறோம். வெவ்வேறு ஊர்களில் போட்டு போட்டு காட்டி வருகிறோம். பாருங்கள், சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். எல்லோரும் எடுத்து வைக்கிற இந்த தேர்தல் களத்திலே வைக்கிற கருத்துக்களை கேளுங்கள். இலவசத்தை தாண்டி 1500 பணத்தை தாண்டி ஆக்கப்பூர்வமான திட்டம் இருக்கிறதா பாருங்கள். உங்கள் பிள்ளைகள், நாங்கள் சொல்கிறோம், உலக தரத்திற்கு கல்வி. உலகத்தில் முதல் தரம் என்பது பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். இது 3ஐயும் தாண்டிய கல்வியை தனியார் முதலாளிகள்கிட்ட என்ன தரத்திற்கு இருக்கிறது என்று எண்ணுகிறீர்களோ அதை தாண்டிய தரத்திற்கு என் நாட்டு செல்வங்களுக்கு தரமாக, சமமாக, தரமாக உன் பிள்ளை கல்வியை கொடுப்பேன். 1 ரூபாய் கட்டணம் இல்லாமல், 1 ரூபாய் கட்டணம் இல்லாமல். உங்கள் மகன் வந்தவுடனே முதல் கையெழுத்து முதலமைச்சர் கையெழுத்து, இல்லை என்றால் செல்லாது. 2வது கையெழுத்து கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். முதல் கையெழுத்து. அடுத்தது